அத்தனை அடி தலையிலே அடிக்கிறான், பின்பகுதி மூளையிலே அடிக்கிறான். கொடிகாரங்க அடிக்கிறாங்க போல. அப்படி எங்கேருந்து துணிச்சல் வருது? சேலம் நாட்டாமங்கலத்தில் ஒரு ஆவின் பாலகத்தில் ஒரு பெரிய டீ குடிச்சிட்டு இருக்காரு. டீ குடித்த பெரியவரை 2 கஞ்சாவாக போட்டாங்களோ இல்லை குடிச்சிட்டு வந்தாங்களோன்னு தெரியல, 2 பொறுக்கிங்க போயிட்டு சண்டை வளர்த்தி அவன் அந்த பெரியவர் மூஞ்சில் சிகரெட்டை ஊதி குடிச்சிருந்த கிளாஸ் எடுத்து அவன் மண்டையில அடித்து அந்த பெரியவர் என்னடா பண்ணார்? என்ன உங்களுக்கு போதைனா போதை போட்டு ஓரமாக இருந்து எங்கேயாவது இருந்து போங்க. சாதாரணமாக என்ன ஏதுன்னு டீ குடிச்சிட்டு இருந்த ஒருத்தர்கிட்ட வந்து உன் வீரத்தை போய் அவர்கிட்ட காட்டியிருக்க. இது கூட பிரச்சனை இல்லை. அங்கே இந்த ஆவின் பாலகத்தில் அத்தனை பேர் டீ குடிச்சிட்டு இருக்கான். ஒருத்தவங்க கூட தட்டி கேட்கல. அந்த பெரியவர் அவரை போட்டு அத்தனை அடி தலையிலே அடிக்கிறான், பின்பகுதி மூளையிலே அடிக்கிறான். அடித்த அடி அப்படியே மயக்கம் போட்டு விழுறாரு. அதோட அந்த பெரியவரோட இந்தமாரி பண்ணுறதுக்கு உனக்கு எங்கேருந்து துணிச்சல் வருது? போதை போட்டால் நீ தான் பெரிய ஆளா? ஏன் அவங்க போதை போட்டால் வந்திருக்கானா? அங்கே இருக்கக்கூடிய பீப்புள்ஸ்லாம் என்ன பண்ணுறீங்கன்னா பிடிங்கிட்டு இருக்கீங்களா? காப்பாற்றுது என்ன ஆகிடுப்போகுது உங்களுக்கு? ஒரு தட்டி கேட்குற ஒருத்தர் கையை பிடிச்சி கேட்குறாரு, இழுக்கிறாரு. கையை பிடிச்சவர் இருக்கட்டும், பக்கத்தில் அக்கம் பக்கத்தில் இருக்கான். இத்தனை அடி அடித்த பிறகு தான் நீங்களா வருவீங்களா? மக்களையும் வந்து குறை சொல்லக்கூடாது. அவனை 2 பேர் தான் அப்படி பண்ணிருக்காங்க பார்த்தா. பெரியவர் பாவம், அவரை காப்பாற்றுறது கூட அங்கே 4 பேர் போகல, தடுக்கலை. கேட்டால் என்ன சொல்கிறாங்க? ஒரே வார்த்தை, அவங்க கொடிக்காரங்க அடிச்சுக்கிறாங்க போல. அப்படி என்ன எங்கே போகுது தமிழ்நாடு? இன்னும் என்னென்ன கொடி குடிச்சு என்னென்ன ஏதோ பண்ணி என்னென்ன ஆக போகுதுன்னு தெரியல. ரொம்ப வருத்தமாக இருக்குது இந்த செய்தி பார்த்ததுலேருந்து. அவர் இந்த பெரியவர் பாவம் முடியல, நிற்க கூட முடியல அவரால். அவர்கிட்ட போய் அவன் வீரத்தை காட்டியிருக்கான். அந்த இவெல்லாம் எதுக்கு பிறந்தான்? அம்மா அப்பெல்லாம் எதுக்கு பிறக்க வச்சாங்கன்னு தெரியல. நாட்டுக்கும் கேடு, வீட்டுக்கும் கேடு, எல்லாத்துக்கும் கேடு தான்டா பாரு.